இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ். பிளாக் ஃப்ரூட்ஸில் நம்ம தேர்ச்சியில் இருக்க எல்லா ஐலாண்டையும் ஒரு வாட்டி விசிட் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் சி வந்துடலாம். நாங்கள் வேறு இன்னும் உள்ளலாம் போல கேஸ், நம்ம அதை எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கேஸ் நம்ம தம்பி வந்து ஆல்ரெடி கஃபேக்கு போயிட்டாரு. நம்மள போவோம், கொலாசியமே போயிட்டேன். கிங் ரெட் 1500 நம்மளால போக முடியும் கைஸ். ப்ரோ நான் சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணு ப்ரோ. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லிடுறேன் கேஸ். ஃபஸ்ட்டு இந்த பாத்ரூமே கஷ்டம் பண்ணிடுங்க கேஸ். இவன் வந்து ஃபஸ்ட்டு 50 ஸ்டான் பேரன்ஸ் அடிக்க சொல்லுவான், அடுத்து ஜெர்மி அடிக்க சொல்லுவான். அப்புறம் அவ்வளோதான் கைஸ். அப்புறம் போய் அங்கே மேன்ஷனோட கோடு இருப்பார். நான் அப்போ மேன்ஷன் போவேன், அப்போ காமிக்கிறேன். மேன்ஷன் இந்த இடத்தோடு இப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு நிறைய லெட்டர்ஸ் தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் லெட்டர். இதுலேருந்து இது வரைக்கும் எல்லாத்தையும் மனப்பார் பண்ணிடுறேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட பார்த்துக்கோங்க. அதில் பார்த்துட்டிங்களா? அடுத்து நீங்கள் டான்ஸ் பண்ண கில் பண்ணணும். ஆமாம் ப்ரோ, டான்ஸ் பண்ண இந்த கொஸ்ட்லியாக பண்ணுவாங்க. அடுத்து அங்கே வந்து போய் இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு அது முடிச்சுட்டு இன்னொன்று பண்ணுவாங்க. லெவல் 1000 ரீச் பண்ணிட்டு ஒரு ஃப்ரூட் அந்த ருப்பீஸ் வைஸில் நம்ம ஸ்டாக்கில் வாங்குற 1000க்கு மேலே வேல்யூ போடும் கேஸ். அதாவது காசு கேட்பாங்கல்ல, அது குவாக்லேருந்து எல்லா லெஜண்டரி ஃப்ரூட்ஸில் 1 மில்லியன் எல்லா லெஜண்டரி இல்லை அதுக்கு மேலே இருக்க கேட்டகரியில் இருக்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் இவன்ட்டு கொடுக்கணும் கைஸ். அதை எடுத்து இவன்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக இந்த இடத்துக்குள்ள நம்மளால் போக முடியும். இதுக்குள்ளே இந்த டான்ஸ் ஃபானு எடுத்துருமா. இவன் நம்ம ஆல்ரெடி ப்ரிசன் அடிச்சிருப்போம், அவன் தான் அங்கே இருப்பான். அவனை கில் பண்ணிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணோம். இதை பார்த்துட்டிங்களா? அந்த கொஸ்ட்டு பார்த்தலிமே கொஸ்ட்டில் இதை பார்த்துட்டு டைரெக்டாக இங்கே என்னங்க கொலாசியம்குள்ளே போயிடணும். ரேஸ் நான் ரேஸ் அவக்கின் பண்ணிட்டேன். நம்ம ரேஸ் நான் வந்து இதுதான் சைபார்க்கு தான் ட்ரை பண்ணுறேன். அதை எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். ப்ரோ நான் வெயிட் பண்ண ப்ரோ சொல்கிறேன். ஏது ப்ரோ நான் சொல்லிடுறேன். 2 பேரும் ஒன்றா ட்ரை பண்ணலாம். அப்போ 2 பேருமே பாக்ஸ் அடிக்கிற மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கேஷ். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் அட்ரஸ் கிட்டமே அந்த லெட்டர் போயிட்டு இப்படி ஜம்ப் பண்ணிங்கன்னா ஆனால் பச்சை கலர் மாறும். நான் அதுக்கு இப்படி ஜம்ப் பண்ணல, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் இதை. அப்புறம் நம்மளுக்கு இந்தமாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல கேஜ் போட்டிருப்பாங்க, அது வெளில போயிடும். கேஜ் அது போயிடும். போனோடனே அவ்வளோதான், நம்மளுக்கான கொஸ்டின் முடிஞ்சிடும். அடுத்து அந்த டான்ஸ் ஒன்றில் கில் பண்ணிட்டு இந்த கிங் நீங்கள் லெவல் 1500 ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கிங் ஹெட் எடுக்கிட்ட போயிட்டீங்கன்னா ஓகே. ஒய்ட் மீ 3 2 1 கோ. ஸோ கேஸ் ஒன்றா வந்திருக்கோம். பாஸ் அடிப்போம். நம்ம ப்ரோ எடுத்துட்டாரு. ப்ரோ அடிக்கவே என்ன விட முடியல. நீ வெயிட் பண்ணு. அப்புறம் எங்கே அவன் அடிக்கணும் கேஸ். நான் லாஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும் போது நான் வந்து நம்மளோட ஃப்ளையிங் மூவால் அடிக்கவும் முடியும் கைஸ். அதனால் கரெக்டாக எனக்கு யூஸ் பண்ண தெரில. இன்னும் அதுக்காக தெரியும். நான் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கே ப்ரோவேன் கைஸ். இவன் யூஸ் பண்ணுற டார்க் பிளேட் அதை வந்து ரோபக்ஸ் கொடுத்து வாங்கலாம், ட்ரேடிங்கில் தான் வாங்க முடியும். ஒரு மெத்திக்கும் என்னோடய ஸ்வாட் வந்து ரென்கோக்கு, அதை நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். என் ஸ்வாட் கிராவிட்டி பிளேட். அடுத்து இதுக்கு ஒரு பெஸ்ட்டான அடுத்த இந்த கன் வந்து நான் எடுத்துருக்கேன்ல, இதை வந்து நம்ம இது அடித்தாலே போகிறோம் கைஸ். ஃபேக்ட்ரி சும்மா அடித்தாலே கிடைக்கும். அதுலேருந்து எல்லா வாட்டியும் இல்லை, ஆனால் கிடைக்கும் கண்டிப்பாக. சயின்ஸை போகிறதுக்குள்ள இல்லை, தேர்ச்சி போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் இருக்கும். ஃபேக்ட்ரி அடித்தாலே ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்டாயின் தேவையில்லை கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கட்சின்னு வரும். எனக்கு முடிஞ்சிச்சு போல வரும் கைஸ். அவனுக்கு இன்னும் முடியல. நம்ம கிங் ரெட் ஹெட் இவர் வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. ரிப்பின்றா கூட இவனோட டார்க் பிளேட் வந்து பழைய வெர்ஷன் கேஸ். ரியல் டார்க் நம்மளோட இப்போ இருக்க டார்க் பிளேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க கேஸ். ஆனால் நாமளே முடிச்சிடுறான். இவன் எனக்கு தான் போய் அடிக்கிறானோ கேட்டு நம்மளை காப்பாற்ற வர்றன்றாரு.
அவ்வளோதாங்க. அடுத்து இந்த கேமோட மெயின் வில்லன் கேட்டிங்கன்னா அது ரிப்பன்றானா சொல்லலாம். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டான். வாய் யா ஏன் தேவையில்ல வேலை கைசது சொல்லி ஒரு கொடுத்து தான் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ எங்கே எடுத்து போய் போட்டுருக்கோம். அடுத்து வந்து தேர்ட்ஸில் இருப்பாங்க. டாக் டு மிஸ்டர் கேப்டன் அட் கிரீன் ஜோன், யூ காட் மே நியூ மெசேஜ் ஃப்ரம் கிங் ரெட். ஸோ கைஸ் அடுத்து இங்கே ரீடு கொடுப்போம். மை டியர் ஃப்ரெண்ட், திஸ் இஸ் அ மென்டல் மெசேஜ் ஐ பீன் சீல்டு பை ரிப்பின்ரா இன் த தேர்ட் சி. Your help as up. Please come save me. XOX Red Hair aka My Game 43 owner. அது ஒன்றும் அது மெசேஜ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அவனை வந்து தோக்கடிச்சிட்டாங்களாம். அதனால் வந்து நம்மளை வந்து அவனை காப்பாற்ற சொல்கிறாங்க. சீல் பண்ணிட்டாங்க தேர்ட் சீலை. இதை நான் காமிக்கிறேன் கைஸ். நான் சீல் தேர்ட் சீல் இருப்பேன், நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுத்து முடிச்சிங்க அதெல்லாம் ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ. அங்கே நல்லா பெருசாக அது இருப்பான். நான் சுருக்கி சொல்லிட்டேன். ஸோ இப்படி நேராக போவோம். அங்கேயும் க்ரீன் ஜோனுக்கு வந்துடும். அப்புறம் தட்டி தட்டினாலும் நான் வரேன்னு. இப்போ நம்ம ஒரு பேட்டில் பட்டோம்ல கைஸ், அந்த பேட்டில் நம்மளால் திரும்பவும் பார்க்க முடியும். நல்லா தோச்சிக்கும். வெற்றிகரமாக தேர்ச்சியில் வரப்படும். ப்ரோ நல்ல ப்ரோ. ஐயோ வெயிட் பண்ணுறேன். கேஸ் அதுக்குள்ளே எப்படி வீட்டு பண்ணுறதுன்னு சொல்லிடுவா. அது வந்து அந்த என்பிசி மட்டும் வேணாம் சொல்லிடுறேன். சவுண்டை கண்டுக்காதீங்க, கொஞ்சம் ஃபீவர் ஆடு பிடிச்சிருக்கு கைஸ். இந்த என்பிசிட்ட பேசிட்டாக 3 ஃப்ளவர் எடுக்க சொல்லுவான். அது நைட் டைமில் ஒரு ஃப்ளவர் ஒரு சில லொக்கேஷனில் ஸ்பாட் ஆகும். பேசிக்காக நீங்கள் கிரேவியாக தான் பக்கத்தில் இருக்கலாம், ஐலேருந்து தேடலாம். அது நான் ஒரு கைடாக போய் வீடியோ போடுறேன் கைஸ். சைபார் கேட்டதுக்கு ஏன்னா அடுத்தாங்க கைஸ். அது எதுக்குற கஷ்டம் வந்துட்டியா லோகலா என்ன அது கைஸ்? இது சேட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹியரு குளோபல். நான் இன்றைக்கி தான் கைஸ் இருவாங்க, நேற்றில் அப்படிலாம் இல்லை. மிஸ்டர் கேப்டன் வந்து பேசிட்டு எஸ் டெலிபோர்ட்டிங். ஓகே கைஸ், வெற்றிகரமாக ஹெட்ஸ் வந்துட்டோம். கிளாக் ஸ்விட்ச் தேர்ச்சியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். எல்லாமே ரொம்ப கஷ்டம். அண்ட் இது கிரைண்டிங் பண்ணுறதா நீங்கள் பாஸ் அடிக்கக்கூடாது. இல்லை அடிக்கலாம், நல்லது தான். ஆனால் அது அடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். ஸோ கிரைண்டிங் பண்ணால் நீங்கள் பாஸ் அடிக்க வேணும் கைஸ். நானும் அடிப்பேன். பிகாஸ் எனக்கு ஸ்டோன்ற ஃபஸ்ட்டு பாஸ் கிட்டே ஒரு சில பொருள் தேவை. ஒரு பொருள் பைல்மெண்ட்டா இஷ்டம் ப்ரோ. அவங்கள்ட்ட ஆக்சசரி கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படி அடிச்சுட்டு தான் இருக்கேன். நீண்டு வரேன். ஓகே தச்சுக்குள்ளே வந்தாச்சு. யாருக்காடி இந்த க்ரூ ஜாயின் பண்ணால் இந்த க்ரூ பேர் வேறு ஒன்று இது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் இல்லை நாட்டான் லூசி பவுண்டி ஆன் கம்மி கைஸ். நல்லா எடுத்துக்கிட்டேன். இது மட்டும் பீக் வரையும் பண்ணேன். கைஸ் திஸ் இஸ் போர்ட் டவுன் இது. கோஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு வந்தேன் கைஸ். போன ப்ரோ பைரட் மில்லியனர். அடுத்து பிஸ்டல் பில்லியனர். வரியா இல்லையா? அதுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு போட்டு வாங்கிங்க. ஏன்னா போகிற வழியே சும்மா யாராவது சி பிஸ்னஸ் பண்ண ஆயிடுவாங்க. ஆமாங்க இந்த மாதிரி இங்கே நல்ல ஃப்ரூட்டு ஸ்டாக் பண்ணுறேன்னா ஈஸியாங்களாம். அதேமாரி இல்லை மில்க் ஸ்டாக்கு எப்படி பண்ணுறது நாங்கள் காட்டுறது ரொம்ப ஈஸி இல்லை கைஸ். நான் என்னோட பழைய ஐடியில் பல மாதம் நான் கஷ்டப்பட்டேன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் கிட்ட வந்துட்டோம்.
இதுதான் கேஸ்டல் ஆன் தி சீ, ரொம்ப முக்கியமான ஐலாண்ட். இதுதான் கேஸ்டல் ஆன் தி சீ. நம்மளை வந்தோடனே வெல்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்துருக்காரு பாருங்க, சீலாகப்பட்ட கிங் ரெட். இது அடுத்து சபா என்னடான்னு தெரிலனா இவன் எலைட் ஹண்டர் அது வேற கைஸ், அது கண்டுக்க வேணாம் இப்போதைக்கு. நம்ம கொஞ்சம் ஹை லெவல் போயிட்டு தான் பண்ணணும். இதுதான் இல்லையா பேசிங்க தான் இருப்பாங்க கைஸ். இதுதான் அவன்கிட்ட ரிப்பின்ட்ரை சமன் பண்ண போகிற பிளேஸ். இந்த இடத்துல ட்ரூ ஃபார்ம் ரிப்பின்ட்ரன் ஒருத்தர் ஸ்பான் ஆகும். அவனை கில் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் அன்லாக்கே ஆகும். இப்போ அதுக்கான ஒரு மெயின் விஷயம் அந்த இடத்துல இருக்கும், அங்கே காமிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நிற்கும் போது கேஸ்டில் அண்டர் சீ அடிக்கடி பீப்பிங்க வேற நடக்கும். இந்த இடத்துல அதுமாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும். இதெல்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது கைஸ். இந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ண முடியாது, இதை எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல கைஸ், நினச்சேன்னா. இது வந்து ஹைட்ராவுக்கு போயிடும் கைஸ். ஹைட்ரான்னு ஒரு ஐலாண்ட் பக்கத்தில் இருக்க போர்ட்டலுக்கு, அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். ப்ரோ என்ன ப்ரோ இங்கேயும் இல்லையா ப்ரோ? இது வந்து இது டர்ட்டில் ஐலாண்ட், டர்ட்டில் மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம். இது வந்து டிக்கி, இது வந்து டிக்கிக்கு போவோம். டிக்கி டிக்கி ஓகே. இதெல்லாம் ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் கைஸ். இதுதான் எனக்கு என்ன தெரியாது. இது டார்க் ஸ்டெப்பு, வாட்டர் குன்ஃபோ, இது வந்து சூப்பர் ஹியூமன் கைஸ். அது நான் வாங்க வேணான்னு இருப்பேன். சாபி இவன் என்ன ட்ராகன் பெத் வாங்கும். இல்லை எந்த ஒன்றுமே இல்லை, வாட்டர் குன்ஃபோ மட்டும்தான் இருக்கு. ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன். ப்ரோ இவன்ட்டியா பேசுகிறேன்? ஆமாம் கைஸ், இவன்ட்ட பேசுகிறேன். ரெட் டெட் வர்சஸ் பேட்டில் நடந்துடு, அதை காமிப்பாங்க கைஸ். ஏன்டா அவன்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்க? சரி இந்த ஆரா எடிட்டர் இவன்கிட்ட பேசலாம். ஆரா இந்த ஸ்டேஜில் இருக்கு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ, பின்ன நல்லா இல்லைன்னு இருக்கு. தாங்க பாரு ஸ்டேஜ் இரு ப்ரோ. ஸ்டேஜ் சேஞ்சு இருங்க கைஸ். ஐயோ ஸ்டேஜ் 1 கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். விஷுவல் ஸ்டேஜ் 3 விஷுவல் ஸ்டேஜ் இரு. அப்போனா இரு ப்ரோ, 5க்கு ட்ரை பண்ணுவோம். அப்போ என்னோட எவ்வளோ 5 இருக்கு. உனக்கு 5 இருக்காடா? 5 கிட்ட பேசு இருங்க கைஸ். இந்த இடத்துல ஒருத்தர் பரிஸ்டா கசின்ஸ் பண்ணாவான். அவன் இருந்தானா அவன்கிட்ட பேசிடலாம் கைஸ். நம்மளோட ஆரை எந்த லெவலில் இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கலாம். எங்கே ப்ரோ எபிலிட்டி டீச்சரே அது என்னமோ ஒன்று. இங்கே வா ப்ரோ, சீக்கிரம் வா போகணும். இப்போ நம்ம எடுத்து டோட்டலுக்கு கேஷ் நம்ம கேஷ் இதுதான் கேஷ். கேஷ் இதுதான் கேஷ். ஷார்ப் கேஷ் இதுதான் கேஷ். ஓடுறோம் இல்லை நின்றாலே பாடுறேன் கேஷ். கேஷ் இதுதான் கேஷ். இதுதான் கேஷ். நின்றாடே அட பாவியாடா ஓடுறேன் ப்ரோ. அவனெல்லாம் அடிக்காட, நீ மட்டையை போட்டுருவேன் பார்த்து. நம்மளை முடிக்க போகிறாங்க. இவங்க எதுக்கு தான் நம்மளை அடிக்கிறதுலே இவ்வளோ கூலியாக போய் ஓடணும். சொல்கிறேன் சீக்கிரம் கில் பண்ணுறேன். டேமேஜுக்கு இங்கெல்லாம் போட மாட்டாங்க போலையே. முடிச்சிட்டாங்க, நல்லது. இப்போ நம்ம எதுக்கு போகலாம் கேஸ்? போட் இருக்கு இடம் எனக்கே அடிக்கடி மறந்து போயிருமா? நீங்க வா பார்த்துட்டிய? ப்ரோ பறண்டே போயிடலாம். பறக்க போயிடல. ட்ரான்ஸ்ஃபார்மே நடந்து வாங்க. அதுதாங்க எஸ்டர்டல் ஐலாண்ட். நான் பறந்து போயிட்டுருக்கேன்.
கீழே தான் ப்ரோ பறந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் இது பேர் டோட்டல் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் தான். ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் உன்னோட இதில் நின்றுங்கிறேன். போ. ஐயோ நைட்டில் செம்ம ஸ்பீடாக ஓட்டுறான். கைஸ் புட்டுக்குச்சு. ஐயோ என்னாச்சு ப்ரோ? கீழே பாரு ப்ரோ. ஐயோ நெல்லு உனக்காக ஃபர்ஸ்ட் பால் பவுலில் போட்டுடுறேன். போ ப்ரோ நேரா ஆர்டிக் கிராஃப்ட் போடு. போ. நான் போகிற கரெக்டாக தானே ப்ரோ? கரெக்டாக தான் ப்ரோ ஒரு நேராக போ. தெரியல இப்போ இல்லை ஃபஸ்ட்டு செஞ்சது இப்போ தெரிஞ்சேன். நான் இப்போ தெரியும். அங்கே இருக்கு பாருங்க ஒரு மண்டை தெரியுதா? அடுத்த டோட்டல் டோட்டல் ஐலாண்ட் நான் கூப்பிடுவேன். இட்ஸ் ஃப்ளோட்டிங் டோட்டல். இது வந்து ஜுனிஷா மாதிரியே கைஸ். ஜுனிஷா ஒரு யானை, இது வந்து ஒரு டோட்டல். ஒன் பீஸ்லேருந்து ஜுனிஷா அப்படியே காப்பி அடிச்சுக்கிறேன் கைஸ். இது ஜோ அதோட இடம் தான் கைஸ். இவன் நம்மளோட ஜாக்கு கூட இங்கே இருப்பான். ஜாக் ப்ரோ நான் செட்ரூம் பாயிண்ட் வைக்கல. கெஸ்டில் அந்த சீலை அங்கே வைப்பேன். ஏன்னா அங்கே தான் நல்லா இது அப்போ தான் பேர் ரிப்பின் ட்ரெஸ் பண்ணலாம். எவனா ப்ளேஸ் பண்ண பண்ணாச்சுக்கே நான் போய் அடிப்பேன். எங்கே ப்ரோ இருக்கா அந்த தேட்டர் மேன்ஷன்? நான் வந்துட்டு ரைட்டாக இருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் தேட்டர் மேன்ஷன். பார்த்தோம். இங்கே இருக்கேன். இந்த வழியெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க ப்ரோ. ப்ரோ ஒரு ஃப்ரூட் வாங்குமா வச்சுக்கிறோமா? ஆமாம் கைஸ் சர்ச்சில் ஒரு ஷூட்டர் ரோல் பண்ணுவோம். ஆல்ரெடி இப்போ 2 பையனுக்கு லைட்டு ஸ்மோக் கீழே போட்டு போயிருக்கேன். என்கிட்ட லைட் இருக்கா? ட்ரெஸ்ஸு அதான் கைஸ் என்கிட்ட லைட் இல்லை. ஸோ கைஸ் ஷூட்டர் ரோல் பண்ணுவோம். ஏன் இப்போ ஸ்டாக் என்ன பார்த்தலாம் பார்த்து ஸ்டாக்கில் மொக்கம் அதான் என்ன ஃப்ரூட்டு மொக்கம் என்ன ஃப்ரூட்டுன்னா புத்தா கைஸ். நம்ம ரெங்கோ கூட இன்னும் மாஸ்டர் வேறு ஏறல. பஸ்டிங் வேப்பர் ஸ்மாக் டீமன்ஸ். கடவுளே நல்ல ஃபுட்டாக கூடிய கடவுளே. ஒரு ரோல் நல்ல ஃபுட்டாக கிடைக்குமா? ஓஎம்ஜி பாம் ப்ரோ. சாண்ட் கைஸ். ஐயையோ நம்மளோட தேர்ச்சி பயணம் எப்படி போகணும்? ஐயையோ சரி ட்ராப் பண்ணிட்டோம். சரி போய் ஆகணுமா? அது டிக்கி வரைக்கலாம் போக முடியாது ப்ரோ. டிக்கி இங்கே நம்ம 2 அட்டா போட்டு போய்படாத. வீடியோ போட்டுக்கேன். போட் எடுத்துட்டு அப்படியே பேக் சைடு பார்த்துட்டு போட்ட வேண்டியதான். யார் ஓட்டுறா? நீ தான் டிவி சொல்லிட்டுப்பா. தாங்க நம்ம கடைசி சிபி சண்டே. இதுக்கப்புறம் நான் மிரர் ஃபேக்டர்லாம் எடுத்துகிட்டு தான் வருவேன். இந்த தேர்ச்சில் மிரர் இதுக்கு சிபி கொஞ்சம் சீக்கிரமாக சிபிஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்றுக்கு முந்தா நேற்று அப்போல்லாம் வந்துடுங்க. நேற்று ஒன்று முன்னாடி அண்ணா இப்போ என்ன இருக்கும்? இப்போ மயக்கம் இப்போ கூட புட்டா தான் போனது. ஸோ கேஸ் சிபிஸ் பண்ணோம்னா கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தூரமானோடனே இங்கே பாருங்க பாராக ஆடுதா. லெவல் 6க்கு போனோம்னா நிறையா ரொம்ப மோசமாக இருந்தாலும் 0 லேட்
மோசமான பையன் அவன் தப்பிச்ச உடம்பு கல் வரணும் சார் ரீச் பண்ணிங்கனாலே இதுக்கப்புறம் சீவன்ஸ் வர ஸ்டேஜுக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கும் நம்பர் 1 வந்துட்டோம். நீ 2 1 வந்துட்டோம். டூடியே பண்ணலாம் ப்ரோ டூலே நிற்போம் ஐயோ பெரிய டிரைவர் தான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ எவ்வளோ டோக்காஸ் இருந்துச்சு என்கிட்டயா என்கிட்ட கம்மியால் இருக்கும் ஒரு 14 130 மிஸ்டேக் கிராஃபட் இது ஓட்டு ஒன்று கட்ட போறியா 17 21 நீ NBC தான் முக்காசி அடிச்சு கிரைண்டிங்க பண்ண இதான் நல்லா ரெஸ்ட் பண்ணுவோம் மியூட் யுவர் ஹெட் ஐயோ 18 22 and wait Farah 13 நீ 13 bro 39 ஃபிஷ் நிறைய ஃபிஷ் இருக்கு 6 உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ இது ப்ரோ 8 10 அப்படிலாம் பண்ணக்கூடாது 12 டேரக்டாக இது கொடு இது எவ்வளோ ஃபிஷ் 19 தானே ஃபிஷ் 21 எனக்குண்டா dying from ஏய் போச்சு ப்ரோ பிரானாஸ் ப்ரோ நான் பார்க்கவே இல்லை நான் டெத் ஆகிட்டேன் சரி ப்ரோ என்னோட வீடியோ முடிச்சிடலாம் ப்ரோ டைம் ஆகுது ஸோ கேஸ் அடுத்த வீடியோவில் தேர்ட்ஸில் கிரைண்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ நான் கிரைண்டிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட உங்களோட 80 பிளட் ஃபார்ம்